தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 1ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை மற்றும் ஒரு புதிய ஆண்டிலே உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்று பல வகையான செய்திகள் இருக்கின்றன. துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள், நல்ல செய்திகளும் கெட்ட செய்திகளும் இருக்கின்றன. முதலில் நல்ல செய்திகளில் இருந்து ஆரம்பிப்போம். இலங்கை ஆயுர்வேத கூட்டுத்தாபனம் ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், இதுவரைக்கும் இல்லாத அளவு லாபத்தை தாங்கள் கடந்த 2025ஆம் ஆண்டிலே சம்பாதித்திருப்பதாக இலங்கை ஆயுர்வேத கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கிறது. அதாவது ஆயுர்வேத கூட்டுத்தாபனத்தால் புதிதாக 7 மருந்துகள் உருவாக்கப்பட்டு அந்த 7 மருந்துகளையும் அறிமுகம் செய்கிற நிகழ்ச்சியோடு நடக்கும் தானே. அந்த நிகழ்ச்சியில் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தவர். அப்போதான் இந்த கருத்தை சொல்லியிருந்தவர். என்னென்னு சொன்னால், 2025ஆம் ஆண்டில் இதுவரைக்கும் இல்லாத அளவு, அதாவது முன்ன பின்ன நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை இவ்வளவு லாபம் சம்பாதிக்க முடியும் என்று சொல்லி. எவ்வளவு கேட்டீங்கன்னு சொன்னால் 1660 மில்லியன் ரூபாய் கடந்த 2025ஆம் ஆண்டிலே லாபமாக சம்பாதித்திருப்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் சொல்லியிருக்கின்றனர். எனவே இந்த வருஷத்துக்கும் 2026ஆம் ஆண்டுக்கும் புதிய இலக்குகளை தாங்கள் நிர்ணயித்திருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றனர். தனியாக ஆயுர்வேத கூட்டுத்தாபனம் மட்டுமில்லாமல் இன்னும் நிறைய நிறுவனங்கள் சொன்னபடி எங்களுக்கு நிறைய லாபம் வந்திருக்கு என்று சொல்லி அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்நாட்டு இறைவரி திணைக்களமும் மிகப்பெரிய சாதனை. அவர்களுடைய ஏதோ 90 வருஷ வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத அளவு அதிக அளவு லாபத்தை சம்பாதித்திருப்பதாக அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள். நல்ல விஷயம். நாட்டில் நல்ல அரசாங்கம், ஊழல் இல்லாத அரசாங்கம், ஒரு நல்ல தலைமத்துவம் இருந்தால் இப்படியான சம்பவங்கள் நடக்கும். அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த 2025ஆம் ஆண்டில் இந்த நிறுவனங்கள் பெற்றுக்கொண்ட லாபங்கள். அதே நேரம் விமான போக்குவரத்து என்று பார்க்கக்குள்ள 2025ஆம் ஆண்டிலையும் மிக கணிசமான வெற்றிகள் கிடைச்சிருக்காம். இலங்கை விமான போக்குவரத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் மொத்தமாக 9.23 மில்லியன் பயணிகள் வந்து போயிருக்கின்றார்கள் இலங்கைக்கு. இது 2024ஆம் ஆண்டோட ஒப்படைக்குள்ள 15% வளர்ச்சி என்று சொல்லப்படுகிறது. நிறைய பயணிகள் வரைக்குள்ள லாபம் தானே, அதுக்கு விமான டிக்கெட் மற்ற லாபங்கள் எல்லாம் கிடைக்கும். எனவே பெரும் எண்ணிக்கையில் பயணிகள் வந்து போயிருக்கிறார்கள். இது முதலாவது. அடுத்தது இந்த 2025ஆம் ஆண்டில் 58,454 விமான பரப்புகளாம். இலங்கையில் இருக்கக்கூடிய சகல விமான நிலையங்களையும் சர்வதேச விமான பரப்புகள் 58,454, அதுவும் மிகப்பெரிய வளர்ச்சி என்று சொல்லப்படுகிறது. அதே போல 2.1 மில்லியன் சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறார்களாம் இலங்கைக்கு. இது நவம்பர் மாதம் வரைக்குமான கணக்கெடுப்பு. டிசம்பர் மாதம் இன்னும் அந்த கணக்கு சேரையில், இது நவம்பர் மாதம் வரைக்குமான கணக்கெடுப்பு. எனவே 2.1 மில்லியன் சுற்றுலா பயணிகள் வந்து போயிருக்கிறார்கள். எனவே 2024ஆம் ஆண்டோட ஒப்படைக்குள்ள 25ஆம் ஆண்டில் இந்த ஒரு சாதனை எட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. போன வருஷம் நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கையில் கூடாத சம்பவங்களும் நிறையவே நடந்திருக்கிறது. அதில் மிக மிக முக்கியமானது இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் மொத்தமாக 114 சம்பவங்கள் நடந்திருக்குது. அதாவது நேற்று 31ஆம் தேதி காலமாக களுத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஆள் சுட்டவர் தானே, அதுதான் கடைசி சம்பவம். போன வருஷத்துக்கான 2025ஆம் ஆண்டுக்கான கடைசி சம்பவம் அதுதான். அதோடு சேர்த்து மொத்தமாக 114 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள். இதில் 60 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 57 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த 60 பேரையும் நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாருமே பெரும்பாலான ஆட்கள் இந்த பாதாள உலக குழுவோட சம்பந்தப்பட்டவர்கள், போதைப் பொருள் கடத்தல்காரர்கள். இந்த குழு அந்த குழுவை பழி வாங்குறது, பிறகு அந்த குழு இந்த குழுவை பழி வாங்குறது, இப்படியான ஆட்கள் தான். ஒருத்தரும் ஐயோ பாவம் இந்த நல்ல மனுஷன் அந்த மனுஷனை போய் சுட்டு போட்டாங்களே என்று சொல்லி அப்படி கவலைப்படுற அளவுக்கு யாரும் செத்த மாதிரி எனக்கு கண்ட ஞாபகமே இல்லை. எல்லாருமே ஏதோ ஒரு சம்பவத்தோட ஏதோ ஒரு பின்னணி உள்ள ஆட்கள் தான் இந்த கொல்லப்பட்ட ஆட்கள் 60 பேருமே. எனவே ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த துப்பாக்கி கலாச்சாரம் இன்னுமே முடியலை. இந்த 2026ஆம் ஆண்டிலேயும் தொடரும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் காலம் செல்லும். ஏன் சொல்லுங்க, 75-76 வருஷமாக கிடந்து ஊறி போன ஒரு விஷயத்தை ஒரு வருஷத்தில் கட்டுப்படுத்த இயலாது. எனவே இந்த வருஷமும் முக்கியமான சம்பவங்கள் நடக்கும் என்றதை நாங்கள் ஆரம்பத்திலேயே எதிர்பார்க்கிறது நல்லது. எனவே 60 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 57 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். போன வருஷம் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். வருஷ தொடக்கத்தில் நீதிமன்றத்துக்குள்ள புகுந்து கணேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதாக இருக்கலாம், அல்லது பிரதேச சபைக்குள்ள புகுந்து பிரதேச சபையினுடைய தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடமுமே பார்த்து பாராமல் பரவலாக துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. அதே நேரம் ஏராளமான, முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஏராளமான பாதாள உலக குழுக்கள், மிக மிக முக்கியமான பாதாள உலக குழுக்கள், அதாவது பெக்கோ சமன்ல இருந்து கெகல் பத்ர பத்மேல இருந்து இந்த மாதிரியான முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர்கள் எல்லோருமே போன வருஷம் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதிரடியாக வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் கைது செய்து அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். ஒரே பரபரப்பு தான். போன வருஷம் என்றாலே ஒரே சம்பவங்களும்
ஒரே பரபரப்பு தான். எனவே இந்த வருஷமும் அது தொடரும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கணும். இன்னும் நிறைய பேர் வந்து வெளிநாடுகளில் பதுங்கி இருக்கணும். எனவே இந்த வருஷமும் நிறைய பேர் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்படுவார்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதே வழியில் போன வருஷம் 2025ஆம் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மிக முக்கியமான கைதுகள், முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று நிறைய பேர் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்வது, அடைக்கப்படுறதும், பிறகு பிணையில விடுவிக்கப்படுறதும் என்று சொல்லி இந்த கைதுகளுக்குள்ள எல்லாமே வந்து மிக மிக பரபரப்பாக பேசப்பட்ட முக்கியமான கைது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கைது. இலங்கையினுடைய வரலாற்றிலேயே வந்து ஒரு ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்டது போன வருஷம் தான் முதல் முறையாக நடந்தது. ஒரு வரலாற்று சம்பவம். அவர் வேறு யாரும் அல்ல, ரணில் விக்ரமசிங்க. அவர் கைது செய்யப்பட்ட பிறகு என்னென்ன நாடகங்கள் எல்லாம் நடந்தது, எப்படி அவர் விடுவிக்கப்பட்டார், ஹாஸ்பிட்டல் என்ன நடந்தது, டாக்டர்மார் என்ன பேட்டியெல்லாம் கொடுத்த என்று சொல்லி எல்லா சம்பவங்களும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். எனவே இப்படியான பல சம்பவங்களின் தொகுப்பு தான் போன 2025ஆம் ஆண்டு. எனவே உங்கள்ட்ட ஒரு கேள்வி, போன வருஷத்தை நெச்சு பார்க்கக்குள்ள 2025ஆம் ஆண்டு என்று சொல்லி நிற்கும் போது உங்களோட ஞாபகத்தில் வர விஷயங்கள் என்னென்ன? இவருடைய கைது அல்லது இந்த சம்பவம், இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கு தானே? என்ன சம்பவம் உங்களுக்கு உடனே ஞாபகத்தில் வருதுன்றதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். இந்த ஆண்டுக்கான முதலாவது பாராளுமன்ற அமர்வு கூட இருக்கின்றது. ஜனவரி மாதம் 6ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை. 6ஆம் திகதி தொடக்கம் 9ஆம் திகதி வரை பாராளுமன்ற அமர்வுகள் நடைபெறும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நிறைய விடயங்கள் வந்து விவாதிக்கிறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த நாட்களில் வந்து. எனவே போன வருஷம் பாராளுமன்றத்தில் வந்து நிறைய சண்டைகள், சச்சரவுகள், வாக்குவாதங்கள், மறக்க முடியாத சம்பவங்கள் எல்லாம் நிறையவே நடந்தது. இந்த வருஷமும் அது தொடரும். எனவே இந்த வருஷத்துக்கான முதலாவது பாராளுமன்ற அமர்வு 6ஆம் தேதி தொடக்கம் 9ஆம் தேதி வரை காத்திருப்போம். இந்த வருஷம் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடக்க போகுது என்று சொல்லி. காலி மாநகர சபையைச் சேர்ந்த 5 உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வந்து போலீசால கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு இப்போ பிணையில விடுவிக்கப்பட்டிருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் 2 லட்சம் ரூபாய் சரீர பிணையில வந்து விடுவிக்கப்பட்டிருக்கணும். என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, காலி மாநகர சபையில வந்து 30ஆம் தேதி, நேற்று முன்தினம் 30ஆம் தேதி மாநகர சபை அமர்வுகள் கூடைக்குள்ள வந்து ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையில வந்து கடுமையான வாக்குவாதம், வாய்த்தர்க்கம். ஏன் சொல்லுங்க பாப்போம். ஒரு வரவு செலவு திட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அது போன கிழமையே நிறைவேற்றினது. அது வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டது வந்து முறையாக நிறைவேற்றல, அதில் முறைகேடுகள் இருந்து சொல்லி எதிர்க்கட்சியாக்கள் பிரச்சனைப்பட்டு பிறகு ஆளுங்கட்சியாக்கள் அதை மறுத்து இப்படி மாறி மாறி 2 தரப்பும் வந்து வாக்குவாதப்பட்டு வாய்ச்சண்டையில் வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மாநகர சபையினுடைய செயலாளர் இருக்கிறாரு தானே, அவ வந்து ஒரு பெண் உறுப்பினர். அந்த பெண் உறுப்பினருக்கு மேலே கூட தண்ணியால் ஊற்றி போட்டணும் எதிர்க்கட்சியாக்கள் வந்து. அப்படி ஊற்றலாமா? ஏதாவது கதைக்கிறாண்டா வாயால் கதைக்கிறத விட்டு கொண்டே தண்ணியை ஊற்றுறது, அப்போ அது பிள்ளை தானே. அதால் வந்து உடனே போலீஸை கூப்பிட்டு போலீஸ் வந்து வேலை கைது செய்து 5 பேர், மொத்தம் 5 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தினது. கடைசியாக பிணையில வந்திருக்கணும். எந்தெந்த கட்சிக்காரர் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த ஒரு ஆள், பிறகு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியைச் சேர்ந்தாக்கள், பிறகு SJP கட்சி சஜித் பிரேமதாசன கட்சியைச் சேர்ந்தாக்கள். இந்த 3 கட்சிகளைச் சேர்ந்த 5 பேர் வந்து, அதில் ஒரு ஆள் பெண்ணாம், பெண் ஒருவர் உட்பட, பெண் உறுப்பினர் ஒருவர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டு இப்போ பிணையில விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது. நாமல் ராஜபக்ச ஒரு கருத்தொன்று சொல்லியிருக்கார். அதாவது அரசாங்கம் வந்து ஏதோ ஒரு பெரிய பிழை ஒன்று விடுதாம். அந்த பிழையை வந்து மூடி மறைக்கிறதுக்கு தான் கணக்காளர் நாயகத்தை இன்னுமே நியமிக்காமல் இருக்கணுமாம் என்று சொல்லி. உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய கணக்காளர் நாயகம் வந்து இன்னுமே நியமிக்கப்படையலை. அப்போ அதையே நியமிக்கப்படையலைன்னு சொன்னால் இப்படித்தான், அரசாங்கம் வந்து ஏதோ ஒரு பிழை செய்யணுமாம். அந்த பிழையை வந்து நைஸாக மூடி மறைக்கிறதுக்காக இப்படி அவரை நியமிக்காமல் இருக்கணும், அந்த நாட்களை வந்து இழுத்தடிக்கணும் என்று சொல்லி நாமல் ராஜபக்ச வந்து குற்றஞ்சாட்டியிருக்கார். அவர் வந்து அப்படி சொன்னதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். அவற்றை அப்பாவும் அவற்றை சித்தப்பாவும் இருக்கக்குள்ள ஆட்சி எப்படி நடந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு தெரிந்தானே, என்னென்ன முறைகேடுகள் நடந்ததுன்னு எங்களுக்கு தெரிந்தானே. அப்போ அவருக்கு வந்து அந்த ஞாபகம் தான் வரும். அந்த சொல்லுவினம் தன்னை மாதிரி தான் அடுத்தாக்களை நெப்பினம் என்று சொல்லி, அதால் வந்து அவருக்கு என்ன ஞாபகம் வரும், ஓஹோ ஆட்சியில் இருந்தால் ஏதாவது முறைகேடுகள் செய்வினம் போலடக்குன்னு சொல்லி அப்பாண்ட ஞாபகத்திலையும் சித்தப்பாண்ட ஞாபகத்திலையும் சொல்லியிருப்பார் போலடக்கு. எனவே நாமல் ராஜபக்ச இப்படியான ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் ஒரு சாதாரண எளிமையான கருத்தோவியம். ஒரு சாதாரண குடிமகன் ஒரு ஆள் வந்து சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக எல்லாருக்கும் வந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்கிறார். 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்கிறார். அவர் வந்து கையில் ஒரு பேக் கொண்டு வச்சுக்கார். அந்த பேக்குள்ளே வந்து நிறைய மரக்கறி பொருட்கள், நெல்லுகள் எல்லாம் இருக்கிற மாதிரி கிடக்குது. எனவே இந்த கருத்தோவியம் வந்து சாதாரணமான ஒன்று தான். இருந்தாலும் அந்த சாதாரண மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள், சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு அர்த்தத்தில் வந்து இது சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக வந்து இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்கிறது அரசியல் தலைவர்களாக சொல்கிறது. ஆனால் இங்கே வந்து ஒரு சாதாரண குடிமகனை வந்து மற்றவர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சிரிச்ச முகத்தோடு சொல்கிறார் என்றுதான் இங்கே இருக்கக்கூடிய நுட்பமான விஷயம். எனவே இந்த கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.